வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் 450 கோடி ரகசிய அறையில் சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தினர். இந்த 450 கோடி எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம், எதற்காக இந்த பணம் ரகசிய அறையில் வைக்கப்பட்டுள்ளது, இதற்கான முழு விளக்கமும் இந்த வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன காரணம், அதுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம். ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சியான சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு 450 கோடி ரகசிய அறையில் முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி இந்த 450 கோடியும் முடக்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, எப்படி அமலாக்கத்துறைக்கு இந்த தகவல் கிடைத்தது அப்படின்னா, ரகசிய தகவல் பார்த்தீங்கன்னா ரகசிய தகவல் கொடுத்துருந்தாங்க. அதன் ரகசிய தகவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சோதனையில் 450 கோடி அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலினோட ரகசிய அறையில். அது மட்டும் இல்லாமல் அவரோட வீட்டோட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வீட்டிலே இருக்கலாம், அவர் வெளிப்பயணம் எங்கேயும் செல்ல முடியாது. அவர் வீட்டோட அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா இந்த 450 கோடி எங்கிருந்து வந்தது, இந்த பணம் யாருடையது, இதற்கான தெளிவான விளக்கம் கொடுக்குற வரைக்கும், தெளிவான டாக்குமெண்ட் கொடுக்குற வரைக்கும், கணக்கு காட்டுற வரைக்கும் கண்டிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக கைது செய்யப்படுவார். அது மட்டும் இல்லாமல் இதற்கான சரியான விளக்கம் தரவில்லை என்றால் அவர் புழல் சிறையிலும் அடைக்கப்படுவார் என்பது தெளிவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் பதவியுமே பறிபோவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா பலத்த பாதுகாப்புடன் போலீஸ் குவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பேரதிர்ச்சி உருவாக்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த வரிசையில், அதாவது திமுகவோட முக்கிய புள்ளிகள் ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா சர்ச்சையில் சிக்கிட்டு, பல்வேறு சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் இப்போது திமுகவோட முதல்வரே 450 கோடி முதல்வர் ஸ்டாலின் சிக்கியிருக்கிறார். அது இந்த 450 கோடி அமைச்சர் பொன்முடி கொடுத்ததா, இல்லை யார் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி சரவமறையை கேட்டுட்ருக்காங்க அமலாக்கத்துறை. ஸோ இதை பார்த்திங்கன்னா 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்டேட்டு. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.